ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, அருணாச்சலம் உடம்பு சரியில்லாமல் பார்க்க போனப்போ எல்லாருமே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. திரும்பியும் அருணாச்சலத்துக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷன் அப்படிங்கிற ஃபோன் வருது. இப்போ அருணாச்சலம் உயிர் பொழைப்பாரா இல்லைன்னா இறந்துருவாரா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ட்விஸ்ட்டு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மூன்று முடிச்ச எபிசோடில் நேற்று முடிஞ்சதில் என்ன இருந்தது அப்படின்னா, நம்ம அருணாச்சலம் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சுந்தரவல்லி ஃபேமிலிக்கு ஃபோன் வந்திருக்கோம். உடனே சுந்தரவல்லி, சுரேகா, ஹரிதா, நம்ம சூர்யா, நந்தினி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு பதர் அடிச்சுக்கிட்டு ஓடி பார்த்துருப்பாங்க. பார்த்தா அருணாச்சலம் கண்ணு கூட முழிக்காமல் பேசக்கூட முடியாமல் ரொம்ப சீரியஸாக கிடப்பாங்க. அப்போ நம்ம நந்தினியிலேருந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஆனால் நந்தினியை ஹரிதாவும் மாதவியும் சேர்ந்து அருணாச்சலம் ஐயாவை பார்க்குறதுக்காக உள்ளே விட்டுருக்கவே மாட்டாங்க. நந்தினிக்கு அதிலே பெரிய மன வருத்தம் ஆயிடுச்சு. அவங்க அப்படி பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நந்தினி அந்த இடத்துல ரொம்ப கூனி குறுகி உடஞ்சி போயிட்டாங்க. உடனே சுந்தரவல்லி எல்லாரும் அருணாச்சலத்தை பார்க்கும்போது டாக்டர் எல்லாரும் சத்தம் இல்லாமல் பாருங்கள், ஆனால் பேஷண்ட் கிட்ட அவங்க யாருனாலையும் பேச முடியாது, பேசவும் கூடாது. ஏன்னா அப்படி பேசினா பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் இன்னும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா அவங்க யாருமே பேசாமல் ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே பேஷண்ட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சுந்தரவல்லி அருணாச்சல நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப கதறி அடித்து அந்த கோவத்தை எப்படி காட்டணுங்கிறது தெரியாமல் நம்ம சூர்யா கிட்ட கத்துன்னு கத்திருப்பாங்க. ஒன்னால தாண்டா இதுக்கு எல்லாமே காரணம், நீயும் உன் பொண்டாட்டியும் தான். உன் பொண்டாட்டி என்னன்னா சிலையை அன்னைக்கே தூக்கி போட்டிருந்தா அந்த சிலை அந்த சிலையால் இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா, இவர் பாரு ஜெயிலில் கிடக்கிறதுனால இவருக்கு ப்ரெஷர் கூடி மூளையில் பிளட்டு கிளாக் ஆகிருக்கு. ஆனால் அது எல்லாத்துக்கான காரணம் ஒன்னால மட்டும்தான், ஒன்னாலையும் உன் பொண்டாட்டினாலையும் தான். நீ என்னன்னா அப்பான்னு கூட பார்க்காம ஒரு ஈகோ பிடிச்சிக்கிட்டு அவங்கள வெளியே எடுக்கணும் கூட யோசிக்காம, நீ உனக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா நீ இல்லீகலாக இருந்தாலும் நீ வெளியே எடுத்துருக்கணும்லடா, நீ ஏன்டா வெளியே எடுக்கல, லீகலாக தான் வெளியே எடுப்பேன்னு இப்போ பாரு, அவரோட உயிர் எப்படி கிடக்குன்னு பாரு, எல்லாமே ஒன்னாலேயும் உன் பொண்டாட்டி நாளையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்தி ஒரு வழியாக சூர்யா பண்ணிட்டாங்க. ஆனாலும் சூர்யா அம்மா அவ்வளோதான், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், உங்களுக்கு இதுக்கு மேலே மரியாதை இல்லை, அந்த மாதிரி சூர்யாவும் கடுப்பில் சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம நந்தினி அருணாச்சல ஐயாவை பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி இந்த எபிசோடில் இருந்தது. ஸோ இது இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். சூர்யா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சூர்யா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நந்தினியை பிடிக்கும் அப்படின்னா நந்தினி சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சீரியல்லையே யார் ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி இவங்க சூப்பர், இவங்க ஆக்ட் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். இப்போ இந்த எபிசோட் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ போயிட்டு இருந்தோடனே நமக்கு திரும்பியும் சுந்தரவல்லி வீட்டுக்கு போய் திரும்பியும் சூர்யா திட்டுன்னு திட்டுறாங்க. வீட்டுக்கு சுரேகா நம்ம அருணாச்சல ஐயா பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. சுரேகா வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. அதோட மாதவி, சுந்தரவல்லி எல்லாருமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சுரேகா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு இப்படி இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரவல்லி கதறி அழுதுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப சுந்தரவல்லி காலையில் கல்யாணம் சாப்பாடு செஞ்சு கூப்பிட்ருப்பாங்க. எல்லாருமே டேபிளில் சாப்பிட வந்திருப்பாங்க. ஆனால் சுந்தரவல்லி மட்டும் மேலே மாடியில் இருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே சாப்பிட வரும்போது இன்னும் சுந்தரவல்லியை மட்டும் காணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கவலை. ஏன்னா அவங்களுக்கே தோணிடுச்சு, அருணாச்சலத்தோட இந்த நிலைமையை பார்த்துட்டு சுந்தரவல்லி இனிமேல் சாப்பிட மாட்டாளோ, இப்படியே இருக்காளே, போல்டான ஒரு பொண்ணாச்சு சுந்தரவல்லி, ஆனால் அவளுக்கே இப்படி ஒரு நிலைமையா, எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னு ரஞ்சித்தோட அப்பா அந்த குடும்பம் சாப்பிட உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சுரேகா மாடியில் அப்படி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா வருவாங்களா அப்படின்னு அப்படி ஒரு ஏக்கத்தோடு ஒரு லுக்கு மாடியில் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் சுரேகா ரஞ்சித்தோட அப்பாட்ட, அங்கிள் இருங்க அங்கிள், நான் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன், அம்மாவை எப்படி இப்படி சாப்பிடாமலே விடுறது, நான் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா மாடிக்கு போயிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. உடனே சுந்தரவல்லி திறந்துட்டு அவங்க அம்மா ஓடி போய் சுரேகா கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி, அம்மா ஏம்மா இப்படி இருக்கீங்க, அப்பாவுக்கு சரியாயிருமா, எதுவும் இல்லைம்மா, கீழே வாங்கம்மா சாப்பிட போகலாம், எல்லோரும் உங்களுக்காக தாம்மா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா சொல்கிறவள்ளிட்ட சொல்கிறாங்க. சுந்தரவல்லி அதுக்கு, இல்லை சுரேகா, அப்பா அந்த நிலைமையில் இருக்காங்க, அப்பா இவ்வளோ நாள் ஜெயிலில் சாப்பிடாம கடந்திருக்காங்க, நிறையா வேலை பார்த்துருக்காங்க அப்பா ஜெயிலில், அப்பாவுக்கு ப்ரெஷர் ஒரு டாக்டரை கூட கன்சல்ட் பண்ணாத அளவுக்குலாம் அப்பா அவ்வளோக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில்
அந்த மாதிரி ஒரு இதில் இருந்திருக்காங்க. அப்பாவோட சிச்சுவேஷன் என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அவங்க இப்படி கஷ்டப்படும்போது, அப்பா இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது, நான் மட்டும் எப்படிம்மா சாப்பிட்டு நல்லா இருக்க முடியும்? நீ சின்ன பொண்ணும்மா, நீ போய் சாப்பிடு. உனக்கு கல்யாணமும் இப்போ நம்ம பேசி வச்சுருக்கோம். கல்யாணம் பேசி வச்சிருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் விவகாரம்லாம் நடக்குதே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி ஒரு பழமையான ஒரு கோயில் இருக்குது. அங்கே வேணால் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவழி வந்து சொல்கிறாங்க. உடனே சுரேகா வந்து, சரிம்மா நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்கம்மா, நம்ம பார்த்துக்கலாம். அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. இப்போ எனக்காக வந்து சாப்பிடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேகா வந்து சுந்தரவழி கிட்ட வந்து கெஞ்சின்னு கெஞ்சுறாங்க. உடனே சுந்தரவழி வந்து சுரேகா பார்த்து, சரி சுரேகா, நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை. அப்பாவோட இந்த நிலைமையே என்னால் பார்க்க முடியல. உன்னையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. உனக்காக நான் சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவழி வந்து கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்தால் எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சுந்தரவழி கீழே இறங்கி வரும்போது பார்க்குறாங்க. அப்புறம் ரஞ்சித்தோட அப்பாவும் சுந்தரவழிகிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன் சுந்தரவழி இப்படி இருக்க? அதெல்லாம் வந்து சரியாயிரும், கண்டிப்பாக சரியாயிரும் மச்சானுக்கு. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத சுந்தரவழி. நீ எப்பயுமே போல்டாக இருக்கிற பொண்ணு. ஆனால் இப்போ நீ வந்து இப்படி உடஞ்சி போகிறது, கூனி குறுக்கி போகிறது, எங்கள் யாருக்குமே உன்னைய இந்த கோலத்தில் எங்களால் பார்க்கவே முடியல. சூர்யாவுக்கு இது தெரிஞ்சால் கூட சூர்யா ரொம்ப வருத்தப்படுவான். சூர்யா வெளியே தான் உன் மேலே கோவத்தை இவ்வளோ காட்டுவானோ தவிர அவன் உள்ளுக்குள்ளே எதையுமே வச்சுக்கிற மாட்டான் சுந்தரவழி. அவன் கோவம் இருந்தாலும் அவன் காட்டிடுவான். நீ இப்படியெல்லாம் வந்து வருத்தப்படாத. சூர்யா தான் சொல்லியிருக்கான்ல, கண்டிப்பாக அப்பாவை வந்து குணப்படுத்தி கொண்டு வருவேன்னு. கண்டிப்பாக அதே மாதிரி அப்பாவை குணப்படுத்தி கொண்டு வருவான். பெயிலேருந்து இன்னும் ஒரே வாரத்திலே அப்பா வந்து எடுத்துருவான். நீ எதுக்கும் வருத்தப்படாத சுந்தரவழி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அப்பாவும் வந்து சுந்தரவழிக்கு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க. நம்ம ஹரிதா உடனே ஸ்கோர் பண்ணணும்ல, நம்ம ஹரிதா வந்து, ஆமாம் ஆண்டி, எதுக்கும் வருத்தப்படாதீங்க ஆண்டி. உங்களை பார்த்து தான் ஆண்டி நானே வந்து இவ்வளோ போல்டாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஆண்டி. ஆனால் நீங்களே இப்படி இருந்தால் எங்கள் யாருனாலையுமே இதை பாருங்கள் பார்க்க முடியல, தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹரிதாவும் சொல்கிறாங்க. உடனே வந்து நந்தினி வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்களோ, அதோட நந்தினி வந்து சுந்தரவழி அம்மாட்ட வந்து நந்தினி சொல்கிறாங்க, சரிம்மா நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சுந்தரவழிக்கு செம்ம ஆத்திரம் வந்துட்டு உடனே தட்டை வந்து அப்படியே தட்டி விட்டு, எல்லாமே ஒன்னாலையும் புருஷனாலையும் தாண்டி, நீங்கள் 2 பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் வாயால் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் நாசமாக போயிடுவீங்க. எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நல்லவ மாதிரி நீ வந்து இப்படி நீ சாப்பாடை பற்றி நீ சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவழி வந்து நம்ம நந்தினிகிட்ட வந்து கத்துன்னு கத்திட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி இப்படி வந்து அருணாச்சலத்துக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, அவங்க வந்து இறக்க கூட வாய்ப்பு இருக்குது, எல்லோரும் வந்துடுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சைன் வாங்கணும், உங்கள் எல்லார்ட்டையும் சைன் வாங்கணும்னு சொன்னோடனே சுந்தரவழி வந்து உடனே ஃபோனை வந்து இப்படி வச்சுட்டு இருந்தவங்க டக்குன்னு வந்து கீழே போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சுந்தரவழி எல்லாருமே ஃபேமிலியோட போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்கு அப்படிங்கிறது தெரியணும்னா இதுக்கு அடுத்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.